ரொம்ப கஷ்டங்க. அமெரிக்காவோட அடுத்த அதிபரா ட்ரம்ப் அவர்களும், ஜேடி வான்ஸ் அவர்களும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்க. அதாவது ட்ரம்ப் அவர்கள் சமீபத்தில அறிவிச்சிருந்தார் இல்லையா? அடுத்த துணை அதிபரா, அமெரிக்காவோட துணை அதிபரா ஜேடி வான்ஸ் அவர்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது போல. இவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. உக்ரைன்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது போல. ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரே புலம்பி தள்ளி இருக்கிறாரு. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் 24 மணி நேரத்தில் பிரச்சனையை முடிச்சிருவேன். யுக்ரைன்லேருந்து யூரோப்லேருந்து மிடில் ஈஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் ஒரே 24 மணி நேரத்தில் முடிச்சிருவேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு ரஷ்ய தரப்புலேருந்து மரியா ஜரக்கோ அவர்களாக இருக்கட்டும் பலரும் வந்து சொல்லிக்கிறாங்க, எங்க ரியாலிட்டியை புரிஞ்சுட்டு பேசுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், ட்ரம்ப் அவர்கள் சொல்லிக்கிறாரு, சொல்றதை செய்கிறாரா இல்லையா அப்படிங்கிற பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா விக்டர் ஆர்பன் அவர்கள் நம்புறாரு, அதாவது கடவுளே வந்து உதவி பண்ணிக்கிறாரு அப்படின்னா அவரை வச்சு ஏதோ காய்களை நடத்துறதுக்கு கடவுள் திட்டம் போட்டிருக்கிறாருங்க அப்படிங்கிறதுனால விக்டர் ஆர்பன் அவர்கள் திட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வருது. ஸோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது ட்ரம்ப் அவர்கள் நிறுத்துறதுக்கான முழு முயற்சிகளையும் எடுப்பார், பிரச்சனைகளை நிறுத்துறதுக்கான முழு முயற்சிகளையும் எடுப்பாங்க அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்கலாம். இல்லை இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், இந்த அசாசினேஷன் அட்டெம்ப்ட் நடந்தது இல்லையா ட்ரம்ப் அவர்கள் மேலே, அதுக்கு அந்த ஷூட்டரோட லிங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும் எடுத்து என்கிரிப்ட்லாம் டீக்ரிப்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது ஈரானோட லிங்க் இருக்கலாங்க, ஈரானோட லிங்க் இருக்குது, ஐஆர்சிஜி இதுக்கு வேலைக்கு பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது போல் சொல்லப்பட்டுட்டு வருது. கூட்டுறதான் ரூமர் தான், ஏதாவது அஃபிஷியலாக யாராவது ஏதாவது சொல்கிறாங்க, முழுமையாக தூக்கி ஈரான் மேலே குண்டை போட்டு இதை காரணமாக சொல்லி ஈரான் மேலே போர் தொடுத்துருவாங்களா? இது ஈரானுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அழுத்தம். இங்கே பாருங்கள், மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய லெபனானுக்கும் சரி, ஹிஸ்புல்லாக்கும் சரி, அப்புறம் இந்த யமன் ஹவுதிஸ்க்கும் சரி, இவங்க யாருக்குமே ஆயுதம் கொடுத்துடாதீங்க ஈரான் அப்படிங்கிறதோட ஒரு மிரட்டலுக்காக இது போல் ஒரு தோனியா? இல்லை உண்மையாலுமே இவங்க செஞ்சுருப்பாங்களா? இல்லை நடந்ததை அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு ஈரானுக்கு ஏற்று ஏதாவது காய்களை நகர்த்துறதுக்கான திட்டம் போட்டிருக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் எனிஹவ் ட்ரம்ப் அவர்கள் வந்தார் அப்படின்னா மிடில் ஈஸ்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கிளம்பும் அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. அதுக்கு ரஷ்யா சில ஏதோ ஒரு பக்கம் தானே, ஒன்று இங்கே இல்லைங்க ஏதோ ஒன்று எடுத்துக்க சமாதானமாக போயிடலாம் அப்படிங்கிறதுல ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஆஃபரை வைப்பார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டுவது. அப்படியே என்னங்க அது பொறுத்து தான் பார்க்கணும், எல்லாமே வதந்திகள் தான். பட் இது போல் விஷயங்கள்லாம் அடிபட்டு இருக்கு. இப்போ நம்ம திரும்பி விஷயத்துக்கு வந்தாலும் உக்ரைனோட அதிபருக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து கொஞ்சம் பிரச்சனை தான் அப்படின்னு. அதுவும் தெளிவான கேள்வி கேட்டிருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். என்னன்னா, நீங்கள் சொல்கிறீங்க பிரச்சனையெல்லாம் சீக்கிரமாக நிறுத்தணும்னு சொல்லி எல்லாம் ஓகே தாங்க, இதுக்கான விலையை யார் கொடுப்பா? 24 மணி நேரத்தில் பிரச்சனை நிற்கணும்னா விலையை நாங்கள் தான் கொடுக்கணும், நீங்கள் எங்களை தான் பே பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிறது போல் இவர் தெளிவாக கேட்குறாரு. இந்த தெளிவெல்லாம் முன்னாடி இருந்திருக்கணுங்க உங்களுக்கு அப்படிங்கிறது போல் சில அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. முடியாது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறமும் எப்படிங்க நீங்கள் இன்னொரு நாடு சப்போர்ட்டில் என்றைக்குமே போர் தொடக்கூடாதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும், தெரிஞ்சு ஏன் செஞ்சீங்க அப்படிங்கிறதோட கேள்விகள் வருது. ஸோ இப்போ உக்ரைனோட அதிபர் மாட்டிட்டு முழிக்கிறாரு. ஒன்ஸ் இது முடியும் பட்சத்தில் அவரோட பொலிட்டிக்கல் கேரியர், என்டையர் லைஃப் கேரியரே முடிஞ்சிடும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. மேபி அவர் வேறு நாட்டுக்கு தப்பிச்சு போகலாம், இல்லை ரஷ்யா சும்மா விட மாட்டாங்க அப்படிங்கிறது போல் இருக்குது. இதெல்லாம் நம்ம அடுத்தது தான் என்ன நடக்குது அப்படிங்கிறது எதிர்காலத்தில் தான் பார்க்கணும். இப்போதைக்கு இது போல் விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. இப்போது உக்ரைனுக்குள்ளே இன்னொரு சர்ச்சைகள் பரவ ஆரம்பிச்சுக்குது. என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட் லைனில் இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள் இந்த வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லி வதந்திகள் அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ அது ஓப்பனாக உக்ரைனோட மீடியாக்கள்லேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உக்ரைனோட ஒரு லா மேக்கரான எம்பி ரஸ்திஸ்லாவ் கர்லைட்ஸ், பேர் கொஞ்சம் கரெக்டாக இல்லை, பேர் டிஸ்பிளேல போகிற பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாரு, பேட்டி கொடுத்துக்கிறாரு. என்ன அப்படின்னா, எல்லாரும் எல்லா பிரச்சனையும் பற்றி பேசுகிறீங்க, முக்கியமான பிரச்சனையை பேச மாட்டேறீங்க. இப்போ வரைக்கும் யுத்த காலத்தில் இருந்து இந்த வந்துடுறேங்க கொஞ்சம் அப்படிங்கிறதோட சொல்லிட்டு 1 லட்சம் பேர்த்திட்ட காணாமல் போயிருக்கிறாங்க. அதாவது 1 லட்சம் உக்ரைனோட வீரர்கள் காணாமல் போயிருக்கிறாங்க. ரிப்போர்ட்டே பண்ணல, சண்டை நடக்கணும், அந்த இடத்துல நின்று டிஃபெண்ட் பண்ணும், திரும்பி பார்த்தா ஆளை காணும். இது போல் 1 லட்சம் வீரர்கள் அப்ஸ்காண்ட் ஆகிருக்கிறாங்க, ஓடிக்கிறாங்க. இப்போ கொடுக்குற ஆர்டர்ஸ் எது ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டுறாங்க அப்படிங்கிறது போல் அவர்கிட்ட இருக்கக்கூடிய தரப்பில் இருக்கக்கூடிய உண்மைகள் நியாயங்கள் அப்படியே குமரி இருக்கிறாரு. அதாவது வதந்தின்னு நம்ம பேசுகிறோம்ல, ஏன்னா ஒன்று எல்லாரும் இப்படி ஒன்று சொன்னீங்கன்னா தானே தெரியும் என்ன இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது. டைம் போக போக வதந்திகள்லாம் உண்மையாயிட்டு வருது பார்த்தீங்களா? ஸோ உக்ரைனில் 1 லட்சம் வீரர்கள் காணாமல் போயிருக்கிறாருன்னு இவரே சொல்கிறாருன்னா, இப்போ எத்தனை லட்சம் பேர்கிட்ட காணாமல் போயிருப்பாங்கன்னு சிர்ஸ்கி அவர்கள் சொன்னால் தான் எல்லா விஷயமும் தெரிய வரும். ஸோ அதுக்கப்புறம் சிர்ஸ்கி அவர்கள் தரப்புலேருந்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் வருதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஆக அந்த ரூமரை வந்து உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக மாற்றிக்கலாம். ஏன்னா உக்ரைனோட லா மேக்கர் அவர்களே சொல்லிக்கிறாங்க இல்லையா?
ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மொபைலைசேஷன், ஏன்னா ஆட்கள் அதிகமாக தேவைப்படுது இல்லையா, ஸோ கட்டாய இராணுவ சட்டம் போட்டிருக்கிறாங்க. பிடிக்காதவங்களெல்லாம் கொண்டு போய் போடுறதுனால அந்த வீடியோ இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் இந்த ஹிந்துஸ்தான் டைம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரும். ஆனால் நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு எத்தனை தடவை ஸ்ட்ரைக் வந்திருக்குது, வார்னிங் வந்திருக்குதுன்ட்டு. சரி, அதனால் விட்டுருங்க, அது வேண்டாம். அதனால் அந்த வீடியோ பதிவு மட்டும் போடல. உக்ரைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒய்ஃபு அவங்க ஹஸ்பண்ட் வந்து கட்டாய இராணுவ சட்டத்தில் வந்து அவர் மொபைலைஸ் பண்ணுறதா சொன்னதுனால பெட்ரோலை ஊற்றிட்டு தீக்குளிக்க வந்துட்டாங்க. நல்ல வேளையாக அங்கே இருக்கிற போலீஸ் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வச்சு அணைச்சிட்டாங்க. பட் இது மாதிரியான ப்ரொட்டஸ்ட்டுகள் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது. இது போல் எத்தனை பெண்கள் போய் தீ குளிக்கிறது. அதுக்கப்புறம் உக்ரைனோட அதிபர் எப்போ அவரோட ஈகோ விட்டு கொடுத்துட்டு சரி ஜெயிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, தோற்று போகிறது தான், போய் ரஷ்யாட்டியா பேசிக்கலான்னு எப்போ முடிவெடுத்து போய் பேசுவான்னு தெரியலையே அப்படிங்கிறது போல் சில அனலிஸ்ட் மேபி இது ப்ரொபகண்டாவாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் என்ன வேலை, ஸோ ஆனால் ப்ரொபகண்டாவாக கூட இருக்கலாம். பட் ஆனால் அது நடந்த விஷயம் உண்மை தான். அது மீடியாக்கள்லேயே வந்துருச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சூழ்நிலை இப்படி இருக்குது. ரெண்டாவது, உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகமான பயங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி இப்போது வீடியோ பதிவுகளோட இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜாப்ரோசியா பகுதி, கிரமான்சுக் பகுதி, இந்த பகுதிகள்லாம் அதாவது போர்னால பாதிப்படையாத பகுதி. சண்டை நடக்கும், அங்கே வந்து குண்டுகள் விழும். பட் ஆனால் ஃப்ரண்ட் லைன்லேருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய பகுதி, உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதிகள். இப்போ இந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமான ப்ரொட்டஸ்ட். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், கரண்ட்டு கட்டுன்றதுனால. இவங்களோட பயம்லாம் என்னவா இருக்குது அப்படின்னா, வதந்திகள் என்னவா இருக்குன்னா, வின்டர் நெருங்கிட்டு இருக்கு. சம்மர்லேயே மனுஷனால் தாங்க முடியல, வெயிலாக இருக்கனால பரவாயில்ல, ஏதோ வீட்டுக்குள்ளே எங்கேயோ போய் ஒளிஞ்சிக்கலாம், ஏதாவது பண்ணிக்கலாம், விசிறி எடுத்து வீசிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வின்டரில் இதே போல் நடந்துச்சுன்னா, 28 மணி நேரம் கரண்ட்டு கட்டு நடந்துச்சுன்னா நாங்கள் எப்படி உயிரோடு இருக்கிறது, எங்கள் குழந்தைங்கள நாங்கள் எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற கோபங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால மக்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல் ஒரு சாரார் சொல்கிறாங்க, வதந்திகள்னு வச்சுக்கோங்க. ஆனால் இன்னொரு சாரார் இது போல் தொடர் கரண்ட்டு கட்டு ரொம்ப அதிக மணி நேரங்கள் இருக்கிறதுனால ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது போல் தகவல்கள் வருது. நீங்கள் தான் அலசி ஆராய்ஞ்சு இது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். வதந்திகள் உறுதிப்படுத்தப்படுதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்துருவோம். ஸோ இது போல் விஷயங்கள்லாம் உக்ரைனில் நடந்துகிட்ருக்கு. இதுக்கப்புறம் உக்ரைன் வந்து மொபைலைசேஷன் பண்ணி ஆளுங்களை எடுத்து ட்ரைனிங் பண்ணி, ஏன்னா செக்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம், 1 வருஷத்துக்குள்ளே 4000 உக்ரைனோட வீரர்களை நாங்கள் ட்ரைனிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது போல் அவங்க தரப்புலேருந்து ஸ்டேட்மெண்ட் வந்துக்குது. ரெண்டாவது, ஃப்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 2100 பேர்த்துக்கிட்ட ட்ரைனிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஆவரேஜாக ஒரு 4000 பேர்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 பேர் வந்து உக்ரைனோட வீரர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா 10 கண்ட்ரிஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு 40,000 பேர் வந்துருச்சா, இன்னும் அடுத்த அடுசலுக்கு ரெடி ஆயிடுவாங்க. ஸோ இதுபோல் தொடர்ந்து ஒரு டைமும் ஒரு 10 நாடுகள் வந்து உக்ரைனோட இராணுவ வீரர்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து அவனுக்கு வேணுங்கிற உபகரணங்கள், போடுகின்ற உடைகள்லேருந்து வேணுங்கிற விஷயங்கள்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க அப்படின்னா ஒரு அடுசலாக அனுப்பிட்டே இருக்கலாம் இல்லையா. அதுபோல் திட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதான் செய்திகளை வச்சு பார்க்கும்போது தெரியுது. ஃப்ரான்ஸுன்னு சொல்லிக்கிறாங்க, உடைகள்லாம் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம், உக்ரைனுக்கு வேணுங்கிறதெல்லாம் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்ட்டு இருக்காங்க. செக்கு தரப்பு ட்ரைனிங் பண்ணதாக சொல்லிக்கிறாங்க. எப்படி ஆயுதங்கள் கொடுக்க தனியான பல நாடுகளும் செக்கு நீட்டிகிட்டு இருக்கனால செக்கம் அதிகமான ஆர்ட்டிலரிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. செய்கிறாங்களோ இல்லையோ, பக்கத்தில் வாங்கி கொடுக்குறாங்க, செஞ்சு வேறு நாடுகளுக்கு வித்தரம் செஞ்சிடறாங்க. சில ஐட்டங்கள் வந்து உக்ரைனுக்கு டெலிவரியும் பண்ணிடுறாங்க. பட் ஆனால் இது போல் விஷயங்கள் திரும்பவும் இன்னும் யூரோப்பியன் யூனியனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் யூனியனுங்கிறது ஒரு எக்கனாமிக் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியும். ஆனால் இப்போ புதுசாக பதவியேற்றிருக்க ஆல்ரெடி இருந்தவங்க தான் ரெனியூ பண்ணிக்கிறாங்க அவங்க பதவி காலத்தை. ஸோ அந்த பதவியேற்றிருக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியனோட பிரசிடென்ட்டான உர்சுலா von der Leyen அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, டிஃபென்ஸ் யூனியனாக மாற்றிடலாம் அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. இதே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ், அது ஒரு 5 நாடுகளோட கூட்டமைப்பு. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆஃப்ரிக்கா, 5 நாடுகளோட கூட்டமைப்பு தான் பிரிக்ஸ். அவங்க கூடி உட்காந்து அப்புறம் பிரிக்ஸ் ப்ரெஸ்ஸாக மாதிரி கொஞ்சம் நாடுகள் வந்து சேர்ந்துக்கிறாங்க இல்லையா. இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு பார்லிமெண்ட் மாதிரி வச்சு ஒரு சிஸ்டம் வச்சு அந்த இடத்துல ஒரு எக்கனாமிக் யூனியனை கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது இந்த பக்கம் டிஃபென்ஸ் யூனியனு, இந்த பக்கம் எக்கனாமிக் யூனியன், இங்கே ஒரு யூரோப்பியன் யூனியன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது, பிரிக்ஸ் யூனியன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ எஸ்சிஓ இருக்குது இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா நேட்டோவுக்கு ஆல்டர்னேட்டிவாக வராங்க அப்படிங்கிறது போல் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நம்மளும் எஸ்சிஓவில் இருக்கோம், சில பல டேர்ம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒத்து வருன்ற பட்சத்தில் நம்மளும் இருப்போமா அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஏன்னா நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது. மேபி இருக்கலாம், ஏன்னா எஸ்சிஓவில் பாகிஸ்தான் வேறு இருக்குது, நம்ம அதுலேருந்து வெளியே வந்தாலும் பிரச்சனை, வெளியே வரலினாலும் பிரச்சனை. ஸோ அதில் லாக் இருக்கனால நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம இந்தியாவுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற சொல்ல வரேன்.
ஸோ இது போல விஷயங்கள்லாம் இந்த ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே திரும்பினாலும் குத்துற மாதிரி இருக்குது எல்லா நாடுகளுக்கும். ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் கொஞ்சம் பார்த்து நெளிஞ்சு தான் ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது இந்த ஹவுதீஸோட அட்டாக், இஸ்ரேலில் பயங்கரமான தாக்குதல் பண்ணிட்டுருக்குறாங்க இல்லையா, செங்கடலையும் தாக்குதல் பண்ணிட்டுருக்குறாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ், இது ஆல்ரெடி வந்த நியூஸ் தான், இப்போ திருப்பி சொல்லிக்கிறாங்க. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்லாம் வர ஆரம்பிச்சிருக்குது, அமெரிக்காவோட மீடியாக்கள்ல எழுத ஆரம்பிச்சிருக்காங்க, திரும்பி ஹைலைட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதே அமெரிக்காவில் என்ன நடந்தாலும், இப்போ ஹேக்கிங்லாம் நடந்தது இல்லையா, பெருமளவில் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், பேங்க்குகளாக இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள் பாதிப்படைய ஆரம்பிச்சது. மைக்ரோசாஃப்ட்டுங்கிற என்டையர் கார்பரேட் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிராஷ் ஆயிருந்திருக்குது ஒரு அப்டேட்னால. இதுக்கு பின்னாடி ரஷ்யா இருக்குது அப்படிங்கிறது போல இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே போல் ஒன்று ரஷ்யா இருக்கும்பாங்களா, இல்லை சீனா இருக்கும்பாங்களா, இல்லை நார்த் கொரியா இருக்கும்பாங்களா, இல்லை ஈரான் இருக்கும்பாங்களா. ஏன்னா இதெல்லாம் காய்கள் யாரை வேணாலும் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கப்புறமா சைனா இருக்கும்பாங்க, பைடன் அவர்களே ஜெயிச்சுக்கிறாங்கன்னா ரஷ்யா அப்படிங்கிறதோட சொல்லுவாங்க. ஸோ அதனால் இப்போ தான் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. நவம்பர் மாதத்தில் ஒரு தீர்ப்பு வந்து இதுக்கு காரணம் சீனா தான் அப்படிங்கிறது போல் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது போல் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்லேருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, யமன் ஹவுதீஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ரஷ்யா தரப்புலேருந்து ஆன்டி ஷிப் மிசைல்களை கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க எங்களுக்கு அப்படிங்கிறது போல் அமெரிக்க தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. அமெரிக்காவுக்கு இது மட்டும் வருத்தம் இல்லை, அவங்க ஜெர்மனியில் கொண்டு போய் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை 2026 அவங்ககிட்ட இல்லாத ஒரு மிசைல் மேபி கண்டுபிடிச்சிருக்கலாம், பப்ளிக்காக வெளியே சொல்லலை. அது ஒன்றும் சிதம்பரம் அவசியம் இல்லை. ஆல்ரெடி நாடுகள்கிட்ட ஹைப்பர்சோனிக் மிசைல்கிட்ட இருக்குது, எங்கிட்ட இருக்குன்னு சொல்கிறதுல பெருமை தான். அதை என் பொத்தி மறைச்சி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற தெரியல. ஒரு வேலை இல்லாத ஒரு விஷயமா இப்போதைக்கு இல்லை அமெரிக்கா கிட்ட. ஸோ அதனால சொல்ல வரேன், 2026 நாங்கள் கொண்டு போய் வைப்போம் ஜெர்மனியில் அப்படின்னாங்க. அதுக்கு ரஷ்யா தரப்புலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க, வச்சிங்கன்னா நாங்கள் அணுவாயத்தை ஏவி கூட அடிப்போம், எங்களுக்கு அதுக்கு ரைட்ஸ் இருக்குது, வி ரிசர்வ் டு அட்டாக் அந்த மிசைல் அடிப்போம் அப்படிங்கிறத ரஷ்யா தரப்பு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு கன்சர்னாக இருக்குன்னா, உங்களுக்கு எல்லா விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதை விட்டுட்டு நம்ம இப்போ அடுத்த செய்திக்கு போயிடலாம். இந்த கியூபாவோட சிட்டிசன்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, தொடர்ந்து ரஷ்யாவுக்கு போவேன்னு ஃப்ளைட்டுக்கு 100 பேர் இறங்கிட்டே இருக்கிறாங்க. அடிசல் இன்னும் ஃப்ளைட் எக்ஸஸாக போடலாமா கியூபாக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அதிபர்கிட்ட கியூபா அவங்க போய் வந்து பேசியிருந்தாங்க, இது போல் டேரெக்டாக ஃப்ளைட் விடுங்கன்னு. எந்த அளவுக்கு பாருங்கள், ஃப்ளைட்டு விட்டோன்னே ஏறி உக்காந்துக்கிறாங்க. நம்ம வந்தாலே பஸ் சர்வீஸை விட அங்கே ஃப்ளைட் சர்வீஸ் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறாங்க. காரணம் என்னென்னா, ரஷ்யாவில் சிட்டிசன்ஷிப் கிடைக்குது, போனோமா போரில் கலந்தோமா, வேணுங்கிற ஆயுதங்கள்லாம் இருக்குது எடுத்துகிட்டு முன்காலத்துக்கு போனோமா, 6 மாதம் 1 வருஷம் வேலை செஞ்சோமா, ரஷ்யாவில் சிட்டிசன்ஷிப் கிடைச்சதா, செட்டில் ஆகிடலாம் ரஷ்யாவில், பிரச்சனையாக முடிஞ்சிச்சு. யார் இந்த அமெரிக்கா பக்கத்தில் உட்காந்துட்டு எந்நேரம் வந்து குண்டை ஓடுவான்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது, நம்ம ரஷ்யாவில் போய் ரஷ்யன் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிறதோட முடிவெடுத்து அதிகமான கியூபன் சிட்டிசன்ஸ் தொடர்ந்து உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவோட இணைஞ்சு செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் உக்ரைனோட மீடியாக்கள் தரப்புலேருந்து பெருமளவில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரி, அவங்களுக்கு எங்கேருந்து இந்த செய்தி கிடைச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடிப்படையாக இருந்தது ப்ளூம்பர்க். அவங்களுக்கு யார் சொன்னா அனானமஸாக சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு எப்படிங்க புருடா இன்டெலிஜென்ஸிங் சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அனானமஸாக சொல்லிடுறாங்க. ஸோ அதுபோல் இருக்கத்தான் செய்யுது இந்த உலகத்தில். ஒரு நபர்கள் ஒரு விஷயத்தை ஒரு சேனலுக்கும் ஒரு மீடியா பர்சனுக்கும் சொல்லி விடுகிறார்கள். ஸோ அது போல தான் நம்மளுக்கு சில செய்திகள்லாம் கிடைக்குது. ஸோ அதனால் மேபி இருக்கலாமோ அப்படின்ற எண்ணங்கள் வருது. அது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படிங்கிறது போலயும் இருக்குது. இதை ஏன் நான் ஹைலைட்டாக எடுத்து வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, சமீபத்தில் நம்மளோட பிரதமர் அவர்களும் ரஷ்யாவோட அதிபரான புட்டின் அவர்களையும் பார்த்தாரு, கட்டிப்பிடிச்சி பேசினாங்க. கருக்கு வசமெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் வருதுங்க வீட்டில். உங்கள் வீட்டில் வருதா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் இருந்தாலும் அது வந்து நடந்துச்சு இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க, எங்கள் ஆளுங்கள்லாம் இருக்காங்க, கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க அப்படிங்கிறது போல். அப்படின்னு என்ன அர்த்தம், நம்மள ஆளுங்களும் அங்கே இருக்கிறாங்க ரஷ்யாவுக்கு ஆதரவா அப்படின்னு. ஈரோப்பிலும் மேற்குலக நாடுகள்லாம் அணிதிரண்டு ஓர் அணிகாய் திரண்டு உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பேரில் ஃபாரின் லீஜியன், அதுக்கப்புறம் மெர்சனரிஸு, இங்கே மாதிரி உக்ரைனோட வீரர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து திரும்பி உக்ரைனுக்கு அனுப்புது. இது போல் வேலைகள்லாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உக்ரைனுக்கு செய்கிறாங்களோ, இந்த பக்கம் ரஷ்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாடுகள், சீனாவிலேருந்து மிலிட்ரி விளாகர்ஸ்ன்னு சொல்லிட்டு சில நபர்கள் இருக்காங்க. அவங்க அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், எந்தெந்த நாடுகளோட வீரர்கள் வந்திருக்கிறாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் குறிப்பாக அந்த சீனாவோட விளாகர் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் நான் பார்த்த டைமில் இந்த ட்ராஸ்க் பகுதி இருக்குல்லையா, அந்த பகுதியில் வந்து சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார் விலாசமாக. அந்த இடத்துல பார்க்கும்போது ஓகே அப்படிங்கிறது போல் இருந்து வேணாம், அந்த பதிவு வேணாம் இப்போதைக்கு, அதனால் ஒரு காரணங்களுக்காக அதை அவாய்ட் பண்ணுறேன். ஏதோ ஒரு டைம் கிடைக்கும் போது நம்ம அதை பப்ளிஷ் பண்ணுவோம். யாராவது ஒருத்தங்க ரிலீஸ் பண்ணாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் அப்படிங்கும்போது நம்ம அதை அடுத்தடுத்து பேச ஆரம்பிக்கலாம். ஸோ பல நாடுகளோட வீரர்களும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா
கணிசமான அளவில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உலக நாடுகள் இரு பிரிவாக பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். உலக நாடுகள் 2 ஹெமிஸ்பியராக பிரியுது இல்லையா? ஒரு சைடு பார்ட் வந்து ரஷ்யாவோட தலைமைக்கு கீழே பிரியுது, இன்னொரு சைடு பார்ட் வந்து அமெரிக்காவோட தலைமைக்கு கீழே பிரியுது. சில நாடுகள் ஊசலாடிட்டு இருக்குது இங்கேயும் அங்கேயும் ஒன்று. பட் ஆனால் பெரும்பான்மையாக சைடு எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. டைம் போக போக எக்ஸாக்டான விஷயங்கள் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. ஆனால் சிலருக்கு இதில் மாற்று கருத்து இருக்கு. இல்லை, சில நாடுகள் இன்னும் நடுநிலைமையாக தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போல் விஷயங்கள்லாம் இருக்குது. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காமல் இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.